இந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு லோன் வுல்ஃப் தான். ஏன்டா நீ லோன் வுல்ஃப் எல்லாம் எடுத்து போடுறியேடான்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஷேர் பண்ணுறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லை இப்படி நாங்கள் வீடியோ போடுறது. ப்ளீஸ் அந்த ஷேர் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் போட்டுட்டு பாருங்கோ ப்ளீஸ். எடுத்த உடனே ஒரு 1 டேப் வச்சாச்சு. ஓகே, அடுத்த மச்சி. ஓகே ப்ளீஸ். எனக்கு இப்போ தான் 13 வயசு ஆகுது. அதுலேயே ஒரு யூடியூப் சேனல் வந்துடுறாங்க. 40 சப்ஸ்கிரைபரில் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து போனோம். அப்படியே போன உடனே காணவே இல்லை. எங்கடாண்டு பார்த்தா பின்னால் திரும்பி ஒரு ஷோட் கொடுக்கலான்னு பார்த்தா ஓடிட்டான். சரி என்றுட்டு நான் ஒருக்கா ஓடி போய் சின்னால் திரும்பி போட்டால் பாடி டேமேஜ் தவிட்டான். சரி, அது அப்படி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்டோட போட்டுட்டு அடிப்புமாண்டு பார்த்து அடித்தா மண்டை தெரிச்சிட்டு கொடிக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோக்கு இருக்காது இந்த வீடியோ. சும்மா லோன் வுல்ஃப் தான், 6 நிமிஷம் வீடியோ தான். ப்ளீஸ் அந்த 6 நிமிஷத்தையும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து லைக் போட்டு, பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க. உங்களுக்கு நாங்கள் ரேங்க் புஷ் இப்போ எலைட் ஹீரோக்கில் இருக்கிறேன். ரேங்க் புஷ், மாஸ்டர் ரேங்க் புஷ், கிராண்ட் மாஸ்டர் அது பார்க்கணுமென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடுங்க ப்ளீஸ். ஒரு 10 தான். இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறது கஷ்டப்பட்டு அடிக்காதரா. ஐயோ, பாடி டேமேஜில் சாகக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. அவனுக்கு கொஞ்சம் மெடி போட வைப்போம். மெடி போடுறா தம்பி, மெடி போடுறா. என்ன மெடி போடாமல் என்ன அடிக்க வரான்னு கடவுளே. என்ன காய்ஸ் படாதா? என்ன காய்ஸ் படுதில்லை? அடிச்சிட்டானே கடவுளே. இந்த மாதிரி விடக்கூடாது. நாங்கள் M10 கிங் அண்டு காட்டணும் மக்களுக்கு. M10 டபுள் பேரல் எல்லா கிங் அண்டும் காட்டணும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்கூல் போகிறனாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோக்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோக்கள். ஆனால் உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுவேன். ஒவ்வொரு நாள் போடாட்டியும் ஒரு 2 நாள் கழித்து ஒரு நாள் கழித்து போட்டுருவேன். வச்சா படையில, அப்படியே திரும்பி வச்சா படையில. சரி, ஒரு சுத்தண்டை போட்டுட்டு வருவோம்னுட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்தா எனிமையை காணல. சரி, இன்னொரு தடவை போய் பார்ப்போம்னு பார்த்தாலும் 2 ஹவர் பார்த்துட்டேன். அங்காள் சைடு எங்கிட்ட இதுக்குள்ளே போயிட்டான். பண்ணுங்க. அப்படியே வேற விட்டு தரமான ஒரு 1 டேப் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டை கொடுத்துட்டு அவனை எட்டி பார்க்க வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அழுத்தி பிடிச்சிடுவாங்க. தரமான ஒரு 1 டேப் அப்படி இருக்குது. கமெண்டில் சொல்லிட்டு போங்க காய்ஸ். 3 மேட்ச். இந்த மேட்ச் அப்படியே ஒரு டபுள் பேரலில் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். டபுள் பேரல் கிங் அண்டு முதல்ல காட்டுவோம். இப்போ ஓடி போவோம். என்னடா சவுண்டை காணலேன்னு பார்க்காங்க. தண்ணி குடிச்சனா வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோ வெளியால் வா ப்ரோ. என்ன ப்ரோ ஆஃப்லைனா? இல்லை இது ஆஃப்லைன் இல்லை ப்ரோ. நடிக்காது. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இதில் வெயிட் பண்ணுங்க. இப்போ வேறுங்களேன். இப்படி செட்டு குறி வைக்கிற மாதிரி ஓடிடுவோம். சேர்ந்து அதுக்கு பிறகு டபுள் பேரல் எடுத்துகிட்டு 8 குறி வைக்கிற மாதிரி போயிட்டு அப்படி இருந்துட்டு ஓடிடுவோம். ஓடிட்டு இப்போ இப்போ தான் ஒரு சம்பவம் ஒன்று செய்வானா சொன்னேன். ஒரு கெட்டு அடித்தாச்சு. அப்படியே வந்து ஒரே அடியே ஏறல. இந்த ஹெட்ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் ரெட் கலர் காட்டை போடுங்க. கிருகிரே மோட்டை போட்டாச்சு. அம்மாடா, அப்படித்தான் கொஞ்சம் பாட்டுகள் மேலே தான் விளையாடுவோம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா லைவில் எல்லாம் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். நாங்கள் டபுள் பேரல் கிங் அண்டு காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஐயோ, அழுத்தி பிடிச்சிட்டாங்க காய்ஸ். நம்மளை மாதிரி குழுவால் ஓடுறான். நான் குழுவால் நம்மளை மாதிரி இந்த ஊரில் ஓடில ஒருத்தன் பைத்தியக்காரன். ஹாய் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. 4 நிமிஷம் போயிட்டு உங்களுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சமாக தட்டி விட்டாலும் பரவாயில்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் வீடியோக்கள்.
குறைக்க வேண்டாம். ஜிக்ஜாக் மூமெண்ட் எப்படி மண்டையிலே அழிச்சு பிடிச்சிட்டாங்க காய்ஸ். விடக்கூடாதுடா வந்துட்டு சிங்கம் கலையறிங்கிருச்சுன்ற மாதிரி ஒரு ஒரு அடி ஒன்று அடிப்பான் பாருங்க. ஓகே இவன் ஆஃப்லைன் மாதிரி நடிக்கிறானே அப்பப்போ. இதில் தான் காய்ஸ் என்னை சுற்றி ஓட வைப்பாங்க பாருங்க. வெளியால் போயிட்டு வரைக்குள்ள பாஞ்சு வந்து அடிப்பான். வெளியால் போயிட்டு வரைக்குள்ள ஒரு மெடியும் கொஞ்சமாக இல்லை. அதில் பேப்பரில் ஓடிடும். அடிக்கிறான் பார்த்தா அது விழாது. சரின்றது கொஞ்சமாக வெடி அடிச்சுட்டு போவோம். இது வெடி அடிச்சுட்டு கொஞ்சமாக பின்னால் போயிட்டு அடிச்சு பார்த்தா கடையில் சரி இதுக்கு மேலே ரெண்டு அருங்கள் அடிச்சுவான் மண்டையில். சரி ஒரு அடி அடிச்சுவான் பண்ணிட்டு கடையில் அப்படியே ஓடிட்டு ஒரு அடி அடித்து பார்த்தேன். ஓடிட்டேன் ஓடி போனோம். அப்படி அடித்தா சரிப்பட்டு வராது. நம்ம சுற்றி போய் நம்மளோட வழியால் அடிக்க அடித்தா அப்பயும் அதுலேருந்து நான் விளையாட்டு காட்டுறான். கடவுளே இவன் யார் சாமி இவர் எங்கேருந்து வந்திருக்கிறான்ற மாதிரி தான் இருந்தது. உழைச்சி போகிறானே ரெண்டு ஓட்டு விட்டேன். சரி 67 மெச்சா போகுது. கெட்டே விழாதான் வெடி அடிக்கிட்டு போவோம். முந்தியெல்லாம் எமோட் போட்டு மெடி அடித்தா மெடி அடிவாடு. இப்போ எங்கே இது கருணாக்காரங்கள் என்ன சோனுக்கு எலிமினேட் ஆகிறான். சோனுக்கு எலிமினேட் ஆக பார்த்தா வேறு எதுவும் வீடியோ வேணுமெண்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேலஞ்ச் அது மாதிரி எது வேணுமெண்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே இந்த வீடியோ முடிச்சு